தமிழக எம்பிக்கள் மாநிலங்களவையில் பதவியேற்கிறார்கள். தமிழக எம்பிக்கள் மாநிலங்களவையில் பதவியேற்கிறார்கள். தமிழக எம்பிக்கள் மாநிலங்களவையில் பதவியேற்கிறார்கள். திமுக எம்பி திருச்சி சிவா, அதிமுக எம்பி தம்பிதுரை உள்ளிட்டோர் பதவியேற்றனர். வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக பதவியேற்று வருகிறார்கள். அதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முதல் ஆளாக கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், திமுகவின் உறுப்பினர், அவர் தமிழ் மொழியில் பதவியேற்றுக் கொண்டார். கிட்டத்தட்ட அனைத்து உறுப்பினர்களுமே தமிழ் மொழியில் தான் பதவியேற்று இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் எதன் பெயரால் உறுதிமொழி எடுக்கிறேன் என்பதில் நிறைய வித்தியாசங்களை காட்டியிருக்கிறார்கள். மிகவும் ஆச்சரியமான விஷயமாகவும் ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயமாகவும் அது அமைந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. குறிப்பாக கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் விழுமிய உறுதியுடன் உறுதி எடுத்துக் கொள்கிறேன் என்று அவர் பதவியேற்றுக் கொண்டார். அனைத்து உறுப்பினர்களும் பதவியேற்று முடித்த பிறகு வரக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் என்று கூறியோ, உங்களை பார்த்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி என்று கூறியோ, அல்லது உங்களது பணி தொடர வாழ்த்துகிறேன் என்றோ தமிழ் மொழியில் பேசி அவரது வாழ்த்துக்களை அவையிலேயே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தமிழர் ஒருவர் இப்படியான ஒரு உயரிய பதவியில் இருக்கும் பொழுது நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலுமே இப்படி தமிழ் ஓங்கி ஒலிக்கிறது என்பதுதான் இந்த தருணத்திற்கான மிக மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது. உறுப்பினர்களும் தமிழ் மொழியில் பேசுகிறார்கள், அவையை நடத்தக்கூடிய அவைத் தலைவரும் தமிழ் மொழியில் பேசுகிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினராக கிறிஸ்டோபர் மாணிக்கம் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். அவர் கடவுளின் பெயரால் நான் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருந்தார். அதற்கு பிறகு தேமுதிகவின் மாநிலங்களவை உறுப்பினராக எல்கே சுதீஷ் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். அவர் பதவியேற்பதற்கு முன்பாக அவரது கட்சி துண்டை தோளில் போட்டிருந்தார். ஆனால் அவைத்தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அந்த துண்டை அகற்றிவிட்டு வாருங்கள் என்று தமிழ் மொழியிலேயே சொன்னார். இதை எடுக்க வேண்டுமா என்ற ஒரு நொடி கேள்வி கேட்டுவிட்டு பிறகு அதை அகற்றி அருகில் இருந்த மேஜையில் வைத்துவிட்டு எல்கே சுதீஷ் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். அவர் தனது சட்டை பாக்கெட்டில் விஜயகாந்த் அவர்களது புகைப்படத்தை வைத்திருந்தார். பிறகு கையொப்பம் இடும் பொழுது அவர் சொந்த பேனாவில் கையொப்ப முயற்சி செய்தார். ஆனால் அதிகாரிகள் மரபுப்படி நாடாளுமன்றத்தின் பேனாவில் தான் நீங்கள் கையொப்பமிட வேண்டும், அந்த பதவி பிரமாணம் ஏற்கும் பொழுது அதை மாற்ற முடியாது என்று அவரிடம் சொன்னவுடன் அந்த அலுவலர்கள் கொடுத்த பேனாவை வாங்கி அவர் கையொப்பம் இட்டுக் கொண்டார். அதற்கு பிறகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்ற பொழுது நான் கேப்டன் அவர்களுடைய புகைப்படத்தை காட்ட வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். விஜயகாந்த் அவர்களது புகைப்படத்தை தான் அப்படி அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு சிபி ராதாகிருஷ்ணனும் புன்னகையுடன் அனுமதி என்பதை வழங்கியிருந்தார். இதனை அடுத்து தனது பாக்கெட்டில் இருந்த விஜயகாந்த் அவர்களது புகைப்படத்தை உயர்த்தி காட்டி அவையில் இருந்தவர்களை நோக்கி அவர் காட்டியிருந்தார். உணர்ச்சி ததும்பக்கூடிய ஒரு சூழலில் தான் எல்கே சுதீஷ் இருந்தார் என்பதை கண்கூடாக நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிந்தது. பிறகு அவர் கிளம்பியதற்கு பிறகு அடுத்ததாக தம்பிதுரை அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். ஆனால் ஒரு மிக மூத்த உறுப்பினராக இருந்த போதும் கூட சிறு